தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டுள்ளோம். மும்மொழி கல்வியை தமிழக அரசு ஏற்க வேண்டும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை அவருடைய கருத்துக்களை கூறியுள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், விவரங்கள். வணக்கம். குறிப்பாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே இந்த புதிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்துவது குறித்து தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகின்றது. குறிப்பாக மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்துவதற்காகத்தான் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர முயற்சிக்கின்றது மற்றும் அந்த PMC ஸ்கூல் திட்டத்தில் இணைய வேண்டும் என்று வற்புறுத்துகின்றது என்றெல்லாம் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 2000 கோடி நிதியுதவியும் மத்திய அரசு சார்பில் தமிழகத்திற்கு இதுவரை வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் பிரதமர் மோடிக்கு அண்மையில் கடிதம் எழுதியிருந்தார். குறிப்பாக அந்த 2000 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்று தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதில் புதிய கல்விக் கொள்கையை என்பது பாஜக ஆளாத மாநிலங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை தெரிவித்திருந்தார். எனவே புதிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரையில் எந்த விதமான மொழி திணிப்பையும் ஈடுபடாமல் விரும்புகின்ற மொழியை மாணவர்கள் படிப்பதற்கு அது உதவுவதாகவும், புதிய கல்விக் கொள்கையில் அரசியல் செய்யாமல் அதனை தமிழகத்தில் அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை கடிதம் வாயிலாக தெரிவித்திருந்தார். தற்போது அந்த நிலையில் இப்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தர்மேந்திர பிரதானுடைய கடிதத்தை சுட்டிக்காட்டி ஒரு எக்ஸ் வலைதள பக்கத்தில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். அதாவது தமிழக அரசை பொறுத்தவரை தற்பொழுது இந்தி தவிர்த்து பிற மொழிகளில் கற்பிக்க தமிழகத்தில் போதிய ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தால் இந்தி மொழி மட்டுமே கற்பிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் நாங்கள் இந்த மும்மொழி கொள்கையை, குறிப்பாக இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாக அரசு தெரிவித்திருப்பதாகவும், எனவே பல ஆசிரியர் பணியிடங்கள்ல நிரப்பப்படாமல் இருக்கின்ற போது வேறு இந்திய மொழிகளுக்கான ஆசிரியர்களை நியமித்து விடுவார்கள் என்று திமுக அரசை அறிந்த யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள் என்ற கருத்தையும் அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். ஆனால் எனவே இந்தி தவிர்த்து பிற மொழிகளுக்கான ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கும் பணிகளை தமிழக அரசு தொடங்கலாம். தமிழகம் முழுவதும் அரசு பள்ளி மாணவர்களிடம் எந்த மொழியை மாணவர்கள் படிக்க விருப்பம் இருக்கின்றது என்ற கருத்து கணிப்பை நடத்தி அந்த மொழிகளை மாணவர்கள் பயில்வதற்கான அந்த ஆசிரியர்களை நியமிக்கும் பணிகளை தொடங்க வேண்டும் என்றும், திமுக அரசு நினைத்தால் தமிழ் மொழியில் பட்டம் பெற்று ஆசிரியர் கனவுடன் இருக்கும் தமிழக இளைஞர்களுக்கு பக்கத்து மாநிலங்களில் தமிழ் பாடங்களை நடத்துவதற்கான அந்த வேலைவாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்யலாம் என்கின்ற கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். எனவே கல்வியில் அரசியல் செய்யாமல் இந்த PMC ஸ்கூல் திட்டத்தில் இணைந்து தமிழக மாணவர்கள் இளைஞர்கள் சிறப்பாகவே தமிழக அரசு உதவ வேண்டும் என்கின்ற கருத்தையும் அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி கீதன்.